மரியாதைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய், முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தர் புரிவானாக என்று ஆரம்பமாக துவா செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு நிலைத்திருப்பதற்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாகம், அவருடைய ஒப்பற்ற தோழர்களான சஹாபாக்களுடைய தியாகம், அந்த சஹாபாக்களிடம் இருந்த தக்வா என்னும் இறையச்சமும், அல்லாஹ் ரசூலை நேசிப்பதிலும் உண்டான அந்த அர்ப்பணிப்பும் தான் இந்த மார்க்கம் நமக்கு கிடைக்கப்பட்டதில் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, இஹ்தாரஹுமுல்லாஹு லிசுஹ்பத்தி நபியிஹி வ லிஇகாமத்தி தீனிஹி. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய தோழர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த மார்க்கத்தை நிலைபெறக்க செய்தான். அந்த சஹாபாக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததனால் அந்த மார்க்கத்தை அந்த மார்க்கம் இன்றும் நிலைத்திருப்பதற்கு காரணம் என்று ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்பனா அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான் அந்த சஹாபா பெருமக்கள். அந்த சஹாபா பெருமக்கள் நமக்கு காட்டிய வழிமுறைகள் தான் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் என்று அறிவித்து தந்தார்களோ அந்த சஹாபா பெருமக்களுக்கு, அந்த சஹாபாக்கள் நமக்கு கொடுத்ததுதான் அந்த குர்ஆனாகவே நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையும் வரலாறையும் அவர்கள் கற்றுக் கொடுத்த அனைத்து நபிமொழிகளையும் அந்த சஹாபாக்கள் நமக்கு அர்ப்பணித்ததனுடைய விளைவாக தான் ஒவ்வொரு சுன்னாக்களையும் நாம் பின்பற்றி நடப்பதற்குண்டான வழிமுறைகளாக இருக்கிறது. அவர்கள் நமக்கு எதை சொல்லித் தந்தார்களோ அவர்களை பின்பற்றி வாழ்வதில் நமக்கு நிறைய முன்மாதிரிகளும் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, இப்படி சஹாபாக்களில் மிக முக்கியமான சஹாபிகள் இருக்கிறார்கள். தன்னையும் தன்னுடைய வாழ்நாளையும் மார்க்கத்திற்காக வேண்டி முழுமையாக அர்ப்பணித்த சஹாபாக்களில் சில முக்கியமான சஹாபாக்கள் நம்மிடம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, சஅத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு செய்தியை சொல்லுவாங்க. சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, சஹாபிகளுடைய அந்தஸ்திற்கு யாருமே வர முடியாது. யாரும் வர முடியுமா? சஹாபிகளுடைய அந்தஸ்திற்கு எந்த மனிதரும் வர முடியாது. ஒரு மனிதனுக்கு 1000 வருடங்கள் கொடுக்கப்பட்டு 1000 வருடங்களும் அமல் செய்தாலும் அவன் சஹாபியாக மாற முடியுமா, ஆக முடியுமா அப்படின்னா அவனால் சஹாபியாக ஆக முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு நிகர் அவர்கள் மட்டும்தான். அவருடைய இடத்தில் யாரையுமே அடைய முடியாது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற சஹாபா பெருமக்கள், உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கைகளையும் வரலாறுகளையும் நாம் தெரிந்து கொண்டு வாழ்ந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, சஹாபாக்கள்ல சின்ன வயதில் உள்ளவர்கள் உண்டு, பெரிய வயதில் உள்ளவர்கள் உண்டு. உஅர்வத் இப்னு முஹைத் என்று சொல்லக்கூடிய குறைஷி இனத்தினுடைய குஃபாருடைய தலைவர், அவர்கிட்ட
ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையனாக இருந்தவர் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. உருவத் இப்னு முஹைத்தினம் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஒரு சிறுவராக இருந்தவர் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம். ஒரு பகுதியில் ஆடை மேய்ச்சிட்டு இருக்கிறார். மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது அபூபக்கர் கேட்பாங்க, ஒரு ஆட்டை கொடுங்க, ஒரு பால் கறந்து நாங்கள் குறிச்சிக்கிறோம், நாங்கள் கொஞ்சம் தாகித்து இருக்கிறோம், பசியாக இருக்கிறோம் சொன்னப்ப அவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சின்ன வயசுக்காரர் தான், சின்ன வயதுடையவர் தான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொன்னார், இந்த ஆட்டுக்கு உரிமையாளர் நான் இல்லை, பாலை கறக்கிறதுக்கு நான் ஆடை கொடுக்கலாம், ஆடு பாலை கொடுக்கும், கறந்து கொள்ளலாம், நீங்களும் குடிக்கலாம், நானும் குடிக்கலாம், ஆனால் அதுக்கு உரிமையானவர் இன்னொருவர், என்னுடைய ஓனர் வேற ஆளு, நான் வேலை செய்யற ஆளு. உங்களுக்கு பால் கொடுக்கணும்னா நான் என்னுடைய ஓனர்கிட்ட கேட்கணும், என்னுடைய முதலாளிகிட்ட கேட்கணும். முதலாளி அனுமதி கொடுத்தாதான் நான் ஆட்டை உங்களுக்கு கொடுத்து அதில் நீங்கள் பால் கறந்து நீங்க குடிக்க முடியும். அவருடைய அனுமதி இல்லாமல் நான் கொடுக்க முடியாது, எனக்கு கொடுப்பதற்கு உண்டான இதுல அனுமதிலாம் எனக்கு கிடையாது என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்னு மஸ்ஊத்கிட்ட திரும்பவும் கேட்குறாங்க அபூபக்கர், பாலே கறக்க முடியாத ஆடு இருக்கும்ல, பால் கறந்தால் பால் வராதில்ல, அப்படி ஒரு ஆட்டை கொடுப்பான், நாங்க பாலை கறந்துக்கிறோம் சொல்றாங்க. பால் கறக்க முடியாத ஒரு ஆட்டை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர்ட்ட கொடுக்க, அபூபக்கர் பாலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மடியில் தன்னுடைய கரத்தினால் தடவி கொடுத்தாங்க. அபூபக்கரை இப்ப பாலை கறங்க அப்படின்னாங்க. இப்போ பாலை கறங்கன்னு சொன்னாங்க. பால் கறந்தால் பால் கறக்கப்பட்டது, நிரம்ப கிடைத்தது, தான் குடித்தார்கள், அபூபக்கர் குடித்தாங்க, இப்னு மஸ்ஊதுக்கும் கொடுக்கப்பட்டது, இப்னு மஸ்ஊதுக்கும் கொடுக்கப்பட்டது. இதை பார்த்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த காட்சியை பார்த்த நிலையில் கலிமா சொல்வதற்கும் முற்படுகிறார்கள். நான் உங்களுடைய வேதத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுக்கு எந்த வகை இறங்கப்படுகிறதோ அந்த வகையுடைய வசனங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். யா நபி அல்லாஹ், எனக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், எனக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க குர்ஆன் கற்பதற்கு மிகவும் தகுதி உடையவர் தான். இன்னக குலாமுன் முஅல்லிமுன், நீங்கள் குர்ஆன் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சிறிய பையன் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அருமையான பெருமக்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்களில் 6வது மனிதராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க வரிசையில் 6வது நபராக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுடன் ஒரு 6 நபர்களுடன் சஅத் இப்னு அபி வக்காஸ், பிலால், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் போன்றவர்களுடன் சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்துகிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது குறைஷிகளுடைய தலைவர்கள் எல்லாம் வர்றாங்க. குறைஷிகளுடைய தலைவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்தா இவர்கள் எல்லாம், பிலால் ஒரு அடிமை, இப்னு மஸ்ஊத் யாரு, ஒரு ஆடு வைக்கக்கூடிய ஒரு இடையர். இப்படி சாதாரண மனிதர்கள் வரக்கூடியவர்கள் எல்லாம் மக்காவுடைய பெரும் தலைவர்கள் வர்றாங்க. அவங்க வந்து இவர்களுடன் சேர்ந்து உட்காருவதற்கு சங்கடப்படுறாங்க. சங்கடப்பட்டு இத்தருதி அந்த ஹாவுலாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடன் இருக்கக்கூடிய இவர்களை எல்லாம் துரத்தி விடுங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் உங்களுடன் சேர்ந்து உட்கார்ந்து பேசணும், இவர்களுக்கு சமமாக நிகராக உட்கார்ந்து பேசுவதற்கு இவர்கள் தகுதி இல்லாதவர்கள், இவர்களை இங்கே இருந்து துரத்துங்க என்று அந்த குறைஷிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தான். இப்னு மஸ்ஊத் சம்பந்தமாக, இவர் இந்த சஹாபாக்கள் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தான். வலா தத்ரிதில் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா, அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்கு
பெறுவதற்காக வேண்டி காலையிலையும் மாலையிலையும் இறைவனை அழைக்கிறார்கள், இவர்களை துரத்தாதீர்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் வசனத்தை இறக்கி அவங்க துரத்த சொன்னாங்க. அல்லாஹ் துரத்த கூடாதுன்றான். அதற்கு காரணத்தையும் அல்லாஹ் சொன்னான். இவங்க தான் மாலையிலையும் மாலையிலையும் இறைவனை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி இறைவனை அழைக்கக்கூடிய பெருமக்கள், இவர்களை துரத்தாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி அவர்கள் அவருடைய அவையிலே உட்கார்ந்தாங்க, வெளியே அனுப்பல. அருமையான பெருமக்களே, குர்ஆனே இவர்களை பற்றி உயர்ந்து சொல்லக்கூடிய சஹாபகளில் ஒருவர் தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா என்பதை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. உலக மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு மத்தியிலே அவர் சிறுமைப்படுத்தப்பட்டவராக இருக்கலாம், உருவத்தில் சிறியவராக இருக்கலாம், தொழில்துறையிலும் வியாபாரத்திலும் ஒன்றும் பெருசா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் இவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் என்பதுதான் இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி. அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை செய்கிறாங்க. அந்த ஆலோசனையில் குறைஷிகள் எல்லாம் இந்த மார்க்கத்தை எதிர்க்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. இவர்களுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் போய் சேரலனும், குர்ஆனுடைய வசனத்தை அவங்களுக்கு ஓதி காமிக்கலனும். யார் காபத்துல்லாவில் நின்று குர்ஆனுடைய வசனத்தை ஓதுவதற்கு யார் உங்களிலே தயாராக இருக்கிறீங்க அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுடன் இருந்து ஆலோசனை செய்யும் பொழுது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் எந்திரிச்சு, யா ரசூலல்லாஹ், நான் காபத்துல்லாவில் நின்று குர்ஆனை இந்த குறைஷி மக்களுக்கெல்லாம் ஓதி காமிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னாங்க. நான் ஓதி காமிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் ஒரு சின்ன வயசு பையன், வயதில் சிறியவர், நீங்கள் ஓதுனீங்கன்னா அடிச்சு கிடிச்சு போடுவாங்க இந்த ஆளுக்கெல்லாம், எல்லாம் முரட்டு ஆசாமிகள், இவங்கெல்லாம் அடிச்சு கிடிச்சு போட்டாங்கன்னா உங்களால் தாங்கிக்க முடியாது, மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுரும், நீங்கள் திரும்பி அந்த பக்கமே இது பண்ண மாட்டீங்க, அதனால நீங்கள் வேணாம் ஒரு பெரியவரை நியமிக்கலாம் என்று எல்லோரும் ஆலோசனை சொன்ன பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலுல்லாஹ், கஅபத்துல்லாஹ்வில் நான் ஓதுகிறேன் யா ரசூலுல்லாஹ், அவர்கள் அடித்தாலும் பரவாயில்ல, துரத்தினாலும் பரவாயில்ல, கொலையே செய்தாலும் பரவாயில்லை, நான் கஅபத்துல்லாஹ்வில் நின்று நான் குர்ஆன் ஓதுகிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று உரத்து சொன்னான். அப்படியா, இவ்வளவு ஆசைப்படுறதை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரிப்பா நீ நாளைக்கு காலையில் கஅபத்துல்லாஹ்ல நின்று குர்ஆன் ஓது அப்படின்னு சொன்னாங்க. போனாங்க, நேராக மக்காம இப்ராஹீமுக்கு போறாங்க. பக்கத்தில் நின்று அங்க சுத்தி என்ன பண்றாங்க, மக்கத்து குறைஷிகள் உட்கார்ந்து பேசி இருக்கிறாங்க. போறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓத ஆரம்பிக்கிறாங்க. இந்த சப்தத்தை கேட்ட மக்கத்து குறைஷிகள் எல்லாம், என்ன சப்தம் இது, என்ன சப்தம் இது என்று திரும்பி பார்க்கிறாங்க. சூரத்து ரஹ்மான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான் என்ற வசனத்தை தொடர்ந்து ஓதுறாங்க. அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க, என்ன ஓதுறான், இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் வசனத்தை நமக்கு ஓதி காமிக்கிறான் என்று அவர்களுடன் பேசி எல்லோரும் சேர்ந்து அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், துரத்தி விடுறாங்க. இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைக்கு வரார், சஹாபாக்களுடன் இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைக்கு வருகிறார். அடியும் உதையும் வாங்கிட்டு துரத்தப்பட்ட நிலையில் வருகிறார். சொன்னோம்ல, நாங்கள் அடிச்சிருவாங்க, உங்களை அசிங்கப்படுத்திடுவாங்க, வேண்டான்னு சொன்னோம்ல, ஒரு பெரியவரை முதியவரை சொன்னால் அவங்களை அடிக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம்ல. யா ரசூலல்லாஹ், இவர்கள்லாம் பார்த்து ஒரு காலத்தில் பயந்துக்கிட்டு தான் இருந்தேன், இவங்களை பார்த்தாலே பயம் ஏற்படும். நான் எப்போ குர்ஆன் ஓத ஆரம்பித்தேனோ அப்பொழுது என் உள்ளத்தில் உள்ள பயம் எல்லாம் போயிருச்சு யா ரசூலல்லாஹ், திரும்பவும் நான் ஓதுறேன் யா ரசூலல்லாஹ்னாங்க. அப்படின்னா என்ன, குர்ஆன் ஓதினால் உங்களுடைய உள்ளத்தில் உள்ள பயங்கள் எல்லாம் நீங்கும் என்பதுதான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லித் தரக்கூடிய செய்தி. நீங்கள் எவ்வளவு பெரிய பயம் ஏற்பட்டாலும் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுங்கள், உங்களுடைய உள்ளங்களில் உள்ள பயங்கள் ஓடும். இதுவரையும் பயந்துகிட்டு தான் இருந்தேன், குர்ஆனை எப்பொழுது ஓத ஆரம்பித்து
ஆகிட்டேனோ காபத்துல்லாவில் என்று என்னுடைய பயம்லாம் போயிடுச்சு யார சொல்ல. அவங்க அடிச்சாலும் பரவாயில்ல, நான் எது செஞ்சாலும் பரவாயில்ல, நான் தைரியமாக ஆகிட்டேன் யார சொல்லலாம், பயம் உள்ளத்திலிருந்து நீங்கி விட்டது என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. அப்படின்னா குர்ஆன் உள்ளத்திற்கு தைரியத்தை தருகிறது, பயத்தை நீக்குகிறது என்பதுதான். முதலில் குர்ஆனை பகிரங்கமாக கஅபத்துல்லாவில் நின்று ஓதிய பெருமை யாருக்கு தான் சேரும்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தான் சேரும். நீங்க அழகாக குர்ஆன் ஓத வேண்டுமா, இப்னு மஸ்ஊதை போல ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, குர்ஆனில் இருக்கக்கூடிய 114 சூறாக்கள் 114 சூறாக்கள் 114 சூறாக்களில் 70 சூறாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத நான் கேட்டு மனனமிட்டு இருக்கக்கூடிய சூறாக்கள் 70 சூறாக்கள் என்று சொன்னாங்க. அப்பனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டு அந்த வஹியின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு இந்த உம்மத்திற்கு ஓதி காட்டினாங்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஓதி காட்டிய 70 சூறாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத என் செவிதாழ்த்தி நான் கேட்டு 70 சூறாக்களை அவருடைய வாயிலிருந்து கேட்டிருக்கிறேன், அதை மனனமிட்டு இருக்கிறேன் சொல்லி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட நேரா ஓத கேட்டவங்க அவங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கரும் இரவு நேரத்தில் வர்றாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் வர்றாங்க. பள்ளிவாசல்ல குர்ஆன் ஓதக்கூடிய சப்தம் கேட்கிறது. குர்ஆன் ஓதக்கூடிய சப்தம் கேட்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அபூபக்கர்ட்ட, யார் குர்ஆன் ஓதுறா? அழகான குரலாக இருக்கிறது, யார் குர்ஆனை ஓதுகிறது என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஓதுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அராதல் குர்ஆன, யாராவது குர்ஆனை ஓதுவதற்கு நாடினா, கமா முன்சில, எப்படி குர்ஆன் இறக்கப்பட்டதோ அதே போலவே ஓதணும்னு யாராச்சும் விரும்புனீங்கன்னா இப்னு மஸ்ஊதிடம் நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கு குர்ஆனை கற்றுங்க? இப்னு மஸ்ஊதிட கற்றுக்கோங்க. 4 நபர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் இறங்கியதை போல நீங்கள் குர்ஆனை ஓத வேண்டுமா, இந்த 4 நபர்களும் கற்றுக்கொண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நபராக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பனா குர்ஆன் இறங்கி மெத்தேடு படியே ஓதக்கூடியவங்க அவங்க. குர்ஆன் எப்ப இறங்கிச்சோ அப்படியே ஓதக்கூடியவங்க. அப்படி ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யார்கிட்ட கற்றுக்கோங்க? இப்னு மஸ்ஊதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு குர்ஆனுடன் சேர்ந்து வாழ்ந்த பெருமகன் அவர். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அவர்களால் மிகவும் மதிக்க தகுந்த மனிதர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. ஏன்னா இஸ்லாமிய சட்டங்களை நுணுக்கங்களை ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு மசாயில்களை இஸ்லாமிய சட்டவியல் சட்டங்களை ஏதாவது தெரிய வேண்டும் என்றால் இப்னு மஸ்ஊதை கூப்பிட்டு கேட்பாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்தின் பொழுது கூஃபாவுக்கு 2 அறிஞர்களை அனுப்புறாங்க. கூஃபாவுக்கு 2 அறிஞர்களை அனுப்புறாங்க. ஒன்னு அம்மார் இப்னு யாசிர் அவர்களையும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் அனுப்புறாங்க. அம்மார் இப்னு யாசிரை சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா, அம்மார் இப்னு யாசிரே, நீங்கள் கூஃபா நகரத்துடைய மக்களுக்கு நீங்க அமீராக இருந்து கொள்ளுங்கள், கூஃபா நகரத்துடைய அமீராக இருந்து கொள்ளுங்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களே, நீ கூஃபா நகரத்து மக்களுக்கு நீங்கள் பேராசானாக ஆசிரியராக இருந்து கொள்ளுங்கள், அந்த மக்களுக்கு மார்க்க ஞானத்தை கற்றுக் கொடுங்கள் ஆசிரியராக இருந்து. அந்த கூஃபா நகரத்தில் இருந்து மார்க்க ஞானத்தை கற்றுக் கொடுத்தவர்களில் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊதுடைய வழித்தடத்தில் வந்தவர்கள் தான் ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நம்ம ஹனஃபி மذஹபை சார்ந்தவங்கல்ல, அந்த இமாம் யாருடைய மார்க்க சட்டத்தை கற்றுக்கொண்டவர்கள்? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய வழியில் வந்த மார்க்க சட்டத்தை கற்றுக்கொண்டவர்கள் தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அருமையான பெருமக்களே, ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு போறாங்க. மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு போறாங்க. இப்னு மஸ்ஊத் கூஃபாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு போறாங்க. கூஃபா இது ஈராக்கில் இருக்கிறது. கூஃபாவிலிருந்து இங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க.
இவங்க மதீனாவிலிருந்து போறாங்க. இரவு நேரத்தில் ஒரு டென்ட் அடிச்சு தங்குறாங்க. பக்கத்தில் இன்னொரு டென்ட் அடிச்சு தங்கி இருக்கு. இரவு நேரம். இப்ப இரவு பகலாக மாதிரி பளிச்சுன்னு இருக்குல்ல, அப்படி அந்த காலத்துல அவ்வளவு விளக்குகள் கிடையாதுல்ல. பக்கத்து கூடாரத்தில் யார் தங்கி இருக்கிறான்னு பார்க்கறதுக்காண்டி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பக்கத்து கூடாரத்தில் போய் எட்டி பார்க்கறாங்க. அந்த முகாம்ல யார் இருக்கா அப்படின்னு சொன்ன, யார் இருக்கான்னு கேட்கிறாங்க. யார் இருக்கான்னு கேட்கிறாங்க. மின் ஃபஜ்ஜில் அமீக் குர்ஆன் வசனத்தை ஓறாங்க. யாருங்க இருக்கா அந்த கூடாரத்துல அப்படின்னு கேட்டா குர்ஆன் வசனத்தை மின் ஃபஜ்ஜில் அமீக், ஹஜ்ஜிக்கு மிக தொலைவில் இருந்து வந்தவங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஹஜ்ஜிக்கு மிக தொலைவில் இருந்து வந்தவர்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐன துரீதூன், எதுவும் தேவையா, உங்களுக்கு ஏதாவது தேவையா, எதை நாடுகிறீர்கள் என்று கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. நாங்க எங்களுடைய நாட்டம்லாம் என்ன தெரியுமா, இலா பைத்தின் அதீக், அல்லாஹ்வுடைய வீட்டை நாட்டி தான் வந்திருக்கிறோம். வேற எந்த நோக்கமும் இல்லை எங்களுக்கு. எங்களோட நோக்கமே பழமையான இலா பைத்தில் அதீக், பழமையான இறைவனுடைய இல்லத்தை நோக்கி தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற ஒரு குர்ஆன் வசனத்தை பதில் சொல்றாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு பதிலெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள். அங்க இருக்கிறது இப்னு மஸ்ஊத் உமருக்கு தெரியாது. கேள்வி கேட்கிறது உமர் அப்படிங்கிறது இப்னு மஸ்ஊதுக்கும் தெரியாது. அவங்க கேள்வி கேட்கிறாங்க, கூடாரத்திலிருந்து வெளியே குர்ஆன் வசனங்களாக பதில் வருகிறது. யாருன்னு கேட்டப்ப மின் ஃபஜ்ஜில் அமீக், ஹஜ்ஜிக்காக வடி மிக தொலைவில் இருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. என்ன விஷயமா, வேற ஏதாச்சும் நாட்டுறீங்களான்னு கேட்டப்ப பழமையான அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி தான் நாங்கள் போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து கேட்கிறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா ஐயில் குர்ஆனி அஅலமு, இப்படி குர்ஆன் வசனங்களை அழகாக அடுக்கடுக்காக சொல்லுகிறீர்களே, குர்ஆனிலே மிக மகத்துவம் மிக்க வசனம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயில் குர்ஆனி அஅலமு, குர்ஆனில் மிக மகத்துவம் மிக்க வசனம் இருக்கிறது, அது தெரியுமா? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லக்கூடிய ஆயத்துல் குர்சி தாங்க குர்ஆனிலே மிகவும் மகத்துவம் மிக்க வசனம் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. ஐயுல் குர்ஆனி அஹ்கமு, குர்ஆனுடைய வசனம் ஒன்று இருக்கிறது, அந்த வசனத்தினுடைய சட்டங்கள் மாற்றப்படவே மாற்றப்படாதுன்னா எல்லா நபிமார்களும் கடைபிடித்த சட்டமாக இருக்கக்கூடிய சட்டமாக இருக்குமே. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியும். என்ன வசனம்? இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி. எல்லா ஒவ்வொரு குத்துபாவிலும் ஓதப்படக்கூடிய வசனங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. ஒவ்வொரு ஜும்மாவிலையும் எல்லா பள்ளிகள்லையும் ஜும்மா குத்துபாவில் ஓதக்கூடிய வசனம். அது 3 ஏவல்களை சொல்லக்கூடிய வசனம், 3 தடுக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய வசனம். அது என்ன 3 ஏவல்களை சொல்லக்கூடிய வசனம்? இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், யஅமுரு பில் அத்ல், அல்லாஹ் நீதத்தை கடைபிடிக்கும்படி அல்லாஹ் ஏவுகிறான். எங்க இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு சாய நீதம் சொல்லக்கூடாது. நீதத்தை சரிசமமாக கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் ஏவுகிறான். வல் இஹ்சான், உங்களுக்கு மத்தியிலே உபகாரம் செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான். இரண்டாவது விஷயம். மூணாவது வ ஈதாஇ தில் குர்பா, உறவுகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது 3ம் மாற்றப்படாத குர்ஆன் அல்ல, எல்லா நபிமார்களும் கடைபிடித்த சட்டங்களில் ஒரு சட்டம் தான் இந்த 3 ஏவுதல்களும். அதே போல 3 விஷயங்கள் தடுக்கப்பட்ட விஷயங்கள். அனில் ஃபஹ்ஷா, அருவருக்கு தகுந்த விஷயங்களை தடுத்துக் கொள்வது. வல் முன்கர், எதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதோ அந்த செயல்களையும் தடுத்துக் கொண்டு வாழ்வது. வல் பகி, அநியாயத்தை தன்னுடைய வாழ்க்கையில் தடுத்துக் கொண்டு வாழ்வது. இந்த 3 ஏவுகளையும் 3 தடுத்தலும் எதில் உள்ளது? குர்ஆனுடைய நிலையான சட்டங்களில் உள்ளது. அல்லாஹ்வுடைய சட்டங்களில் நிலையாக இருக்கக்கூடிய சட்டம், எல்லா நபிமார்களும் கடைபிடித்த சட்டம் என்று இந்த குர்ஆன் வசனத்தை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஓதி காமிச்சாங்க. ஐயுல் குர்ஆனி அஜ்மா, வசனம் சின்னதாக இருக்கும், பொருள் பெருசாக இருக்கும். அப்படிப்பட்ட வசனம் என்ன என்று
ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டாங்க, فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. உலகத்தில் எதை செஞ்சாலும் நன்மை செஞ்சாலும் அதை அனுபவிச்சு தான் ஆகணும், அதை பார்ப்பதான் செய்வோம். அதுக்குண்டான கூலிகளை நீ அனுபவித்து தான் கண்டுதான் ஆக வேண்டும். இதை தீங்கு செஞ்சாலும் பார்த்து தான் ஆகணும், நன்மை செஞ்சாலும் அதை பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த வசனத்தை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டாங்க. உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய வசனம் எதுன்னு கேட்டாங்க. உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய வசனம் எது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு லைசபி அமானியிக்கும் வலா அமானி அஹ்லல் கிதாப். யூதர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் சொல்லுவாங்க நாங்க தான் சொர்க்கவாசிங்க. யூதர்கள் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க யாரு நாங்க தான் சொர்க்கவாசிங்க. நாமும் சொல்லிக்கிறோம்ல. நீ முஸ்லிமாக ஆனதுனால ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு போயிடுவானா? ஒரு கிறிஸ்தவனாக ஆனதுனால சொர்க்கத்துக்கு போயிடுவானா? ஒரு யூதனாக ஆனதுனால சொர்க்கத்துக்கு போயிடுவானா? சொர்க்கம் என்பது முஸ்லிமாக மாறியதனால் சொர்க்கம் அல்ல. நீ என்ன அமல் செய்தாயோ, எப்படி இந்த உலகத்தில் நடந்தாயோ அதை வைத்து தான் சொர்க்கம் உனக்கு. முஸ்லீமாக இருந்து அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருப்ப, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவானா? செய்வானா? செய்ய மாட்டான். நீ என்ன அமல் செய்தாயோ அந்த அமலை கொண்டுதான் உனக்கு சொர்க்கம் என்பதை இந்த குர்ஆன் வசனம் சொல்லி காட்டுகிறது. இந்த வசனத்தை தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அச்சுறுத்தக்கூடிய வசனமாக ஓதி காமிச்சாங்க. நமக்கும் தான் நாம் என்ன எப்படி நடக்கிறோமோ, இந்த உலகத்தில் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதை வைத்துதான். இந்த உலகத்தில் நல்ல மனிதராக இருந்திருப்பார், கடைசி காலத்தில் ஈமான் என்ற நிலையை விட்டு விலகி இருப்பார், அவர் எப்படி சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்? இந்த உலகத்தில் நாம் எந்த அமல்களை செய்கிறோமோ அந்த அமல்களை கொண்டுதான், அந்த அமல்களை எடை போட்டு நிறுக்கப்பட்டு அவருக்கு நன்மை தீமைகள் விஷயங்களில் விசாரிக்கப்பட்டு சொர்க்கவாசியா நரகவாசியா என்று யார்தான் முடிவு செய்வார்? ரப்பு முடிவு செய்வான். இது மனிதர்களை எச்சரிக்கக்கூடிய வசனமாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காட்டினாங்க. அதே போல ஐயுல் குர்ஆனி அர்ஜிஉ, ஆதரவு வைக்கக்கூடிய வசனம் எதுன்னு கேட்டாங்க. ஆதரவு வைக்கக்கூடிய வசனம் எது என்று கேட்டாங்க. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் அருளை விட்டும் நீங்க நிராசை அடைந்து விட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வசனத்தை, இதுதான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஆதரவு வைக்கக்கூடிய. அல்லாஹ் அருள் செய்வான், அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான், அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய வைப்பான் என்ற ஆதரவு அல்லாஹ் மீது வைக்க வேண்டும். நம்ம பாவம் செஞ்சிட்டோமே நான் நரகத்துக்கு போயிடுவேன் இப்படின்னு சொல்லி நிராசை என்ற நிலையில் இருக்கக்கூடாது. நம்ம பாவம் செஞ்சிட்டோமே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இப்படி நிராசையான நிலையில் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தன்னுடைய அருளை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். நாம கேட்கணும் அல்லாஹ் இடத்துல, நிராசையை குறைய வேணாம் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காட்டினாங்க. அருமையான பெருமக்களே, இப்படி கடைசியா கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா இப்னு மஸ்ஊத் உங்களோடு இருக்கிறாரான்னு கேட்டாங்க. இப்னு மஸ்ஊத் உங்களோடு இருக்கிறாரான்னு கேட்டாங்க. இப்னு மஸ்ஊத் தான் உங்களுக்கு பதில் சொன்னதேங்க அப்படின்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இப்படி குர்ஆனோடு தன்னுடைய வாழ்க்கையை கழித்த பெருமக்கள், இந்த குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு இந்த உலகம் முழுவதும் குர்ஆன் நிலைத்திருக்கக்கூடியதற்கு காரணமாக இருந்த பெருமக்கள் சஹாபா பெருமக்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களில் மிக முக்கியமான சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்நாளை முழுவதையும் இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள் தான் இப்னு மஸ்ஊத். அவருடைய கடைசி தருணம் மரண தருவாயில ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் தான் மரணிக்கிறாங்க. ஹிஜ்ரி 32. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, ஏதாவது தேவைகள் இருக்கா, குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுமா எல்லாம் கேட்குறாங்க. எனக்கு எதுவும் தேவையில்லை, என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும்,
அதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய தேவை. நான் பாவமே செய்யாதவர்கள் அவர்கள். என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய தேவை. எதை நம்பி வாழ்ந்துட்டீங்க? அல்லாஹ் அருள் செய்வான், எனக்கு ரஹ்மத் செய்வான் என்பதை நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நான் நம்பிக்கொண்டு வாழ்கிறேன். எதை பயப்படுறீங்க? அல்லாஹ்வுடைய தண்டனையை தான் பயப்படுறேன், அல்லாஹ்வுடைய தண்டனையை தான் பயப்படுறேன். ஏதாவது உதவி செய்ய வேணுமா? எந்த உதவியும் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு கிடைத்து விட்டால் நாங்கள் நல்லா இருப்பேன் என்று இப்படி ஆறுதல். ஏதாவது டாக்டர் கூப்பிட்டு உங்களுக்கு நோயை சரி செய்வதற்கு அழைப்ப, அல்லாஹ் நோயை கொடுத்தான், அல்லாஹ்வே சரி செய்வான் என்று அல்லாஹ் மீதே முழு நம்பிக்கையுடன் வாழ்ந்த பெருமக்கள் தான். அந்த பெருமக்களுடைய அர்ப்பணிப்பு தான் நம்மிடம் இந்த மார்க்கம் இருக்கிறது, இந்த தீனுல் இஸ்லாம் இருக்கிறது. அதை நம்மிடம் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த மார்க்கத்தை முழுமையாக கடைபிடித்து வாழ வேண்டும். அந்த உன்னதமான நிலையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.